ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. குரு பகவானோட பாதம் தொட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவில் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் முதல்ல பார்த்திங்கன்னா களத்திரக்காரகன் சொல்லக்கூடியது, ஆனால் அதே சமயம் சந்தோஷக்காரகன். இந்த உலகமே ஒரு சந்தோஷத்தில் இருக்குது. அதாவது பணங்காசு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷம், அதேமாரி பணங்காசு இல்லை அப்படின்னாலும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எப்படி அப்படின்னா இந்த சுக்கிர பகவானோட இயல்பான ஒரு சுழற்சி. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவர் மகர ராசியில் இருக்கார். இப்போது 8/3/2024 முதல் 31/3/2024 வரைக்கும் 24 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் சூப்பராக உட்காந்துட்டுருக்கார், ஆட்சி வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் போய் உட்கார்றார். இது என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவான் உழைப்பு, சுக்கிர பகவான் சந்தோஷம். உழைப்பிற்கு ஏற்ற ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். அந்த வகையில் இந்த கும்பராசியில் இருந்துக்கிட்டு இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கு நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதே சமயம் விரையாதிபதி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சில சமயம் பார்த்திங்கன்னா செலவோடு தான் வந்திருக்கு. அதாவது ஒரு அளவுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணணுன்றதுக்காக, ஏன்னா வில்லங்கம் அதெல்லாம் போயிருக்கு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள். இருந்தாலும் குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளும் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. இந்த சுக்கிர பகவான் அதே சமயம் உங்களுக்கு எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், துர்ஸ்தானம் அப்படின்னாலும் இந்த சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனாலே நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த வேலைகளெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதேமாரி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, எல்லா விதத்திலுமே நீங்கள் ஓரளவுக்கு ஒரு மன அமைதியை பார்த்தீங்க. சில சமயம் உத்தியோகத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணி அப்படியே வெளியில் வந்துட்டீங்க. தொழில் வியாபாரத்துலேயும் இந்த சக வியாபாரிகள் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் அதையும் மீறி வந்துட்டீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு எப்படி விஷயம் நடந்தாலும் அதை சமாளித்து அப்படியே வந்துட்டீங்க. குடும்பத்துலேயும் ஓரளவுக்கு சந்தோஷம். நீங்களும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு மருத்துவ செலவுகள் தான் இருந்ததே தவிர பெரிய அளவில் ஒன்றும் பாதகம் உங்களுக்கு கிடையாது. அந்த வகையில் அஷ்டமராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை. என்ன அப்படின்னா, தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்குன்னு முடியறதுக்கு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் நீங்கள் அப்பா இப்போ தான் மன நிம்மதி கிடைச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேலை பளு குறையும். ஏன்னா எல்லா வேலையிலும் கடகடன்னு நீங்கள் பண்ணிடுறீங்க, அதனாலே உங்களுக்கு வேலை பளு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்குற அந்த உயர்வுகள் அதெல்லாம் இப்போ தட்டிப்போன விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கூடி வரும். அடுத்தபடியாக இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிற மிதுனராசி அன்பர்கள் ரொம்பவே சிரமப்பட்டீங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்தார், அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து சில பேர் தொழிலையே மூடிட்டீங்க, சில பேர் எப்படியோ உருட்டி பிரட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல காலம். ஏன்னா சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். அவரோட இந்த சுக்கிர பகவானும் சேர்ந்துடுறார். அதனாலே இன்றைக்கி உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மன கிளேசங்கள் குறைந்து மன சந்தோஷங்கள் அதிகரிக்கும்.
அதுமாரி பூர்வீக சொத்துக்கள் எதனா வில்லங்கங்களில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான போக்கு தென்படும். தொழில் வியாபாரம் இப்போ அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதேமாரி இந்த தொழில் வியாபாரத்துக்கு நீங்கள் தந்தையார்கிட்ட ஒரு உதவி கேட்டிருக்கீங்க, அந்த உதவியெல்லாம் இப்போ கிடைக்கும். தந்தையாரின் உதவி அருமையாக கிடைக்கும். அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தால் கூட நீங்கள் ஓரளவுக்கு அப்படியே சமாளித்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ ராகு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் ஜீவனஸ்தானத்தில். அதே சமயம் உங்களுக்கு இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான கிரகங்கள் அமைப்புகள் இருக்குது. இருந்தாலும் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டுருக்கு. அதன் மூலமாகவே கொஞ்சம் உடம்பில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். மனசில் இந்த கவலைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள்லாம் இருந்தது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க, ரொம்ப அப்படியே போயிட்டு அப்புறம் இறங்கி வந்திருக்கீங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சில பேருக்கு மறுமணமும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கு. அந்த வகையில் இப்போ இந்த குழப்பங்கள்லாம் குறையும், மனசில் சந்தோஷம் இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்கள் திட்டமிட்டு கடன் வாங்கி வாங்கக்கூடாது. உங்களோட பைசா இருக்கும், அதில் ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் டிவி ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். குழந்தைகள் இப்போ இது வரைக்கும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத குழந்தைகள்லாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதே சமயம் நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் அதிகமான மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் அவங்களுக்கு கிடைக்குங்க. எடுக்கிற முயற்சிகள் காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் சில பேர் உத்தியோகம் நிமித்தமாக அங்கே போகணும், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நல்ல சிச்சுவேஷன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான், அதே சமயம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருந்துக்கிட்டு சில அற்புதமான பலன்களை கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. தினந்தோறும் போனால் ரொம்ப விசேஷம். முடியாதவங்க இந்த புதன்கிழமை போயிட்டு வாங்கோ. புதன்கிழமை நீங்கள் போயிட்டு இந்த பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு நீங்கள் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் தனது பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு சனீஸ்வர பகவானுடன் இணைந்து இந்த 24 நாட்களும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.